அப்பாடா, இப்பெல்லாம் நாம டைனிங் டேபிள்ல மீட் பண்றதை விட அதிகமா இங்க தான் நாம மீட் பண்றோம். இட்ஸ் நாட் அட்வைசபிள். நான் குடிக்க வரலப்பா, சில கேள்விகளை கேட்க வந்திருக்கேன். ம், கேளு. என்கிட்ட பதில் இருந்தா நான் சொல்றேன். உங்களுக்கு என் மேல ஏதாச்சும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? டேய், என்னடா இப்படி கேக்குற? நிச்சயமா இருக்குடா. இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா நைட் 2 பேக்கு அதிகமா போடுறது அது உனக்காக மட்டும்தான். இதை தவிர எனக்கு வேற என்ன பண்றதுன்னு சொல்ல தெரியல. என் வாழ்க்கையை பத்தி ஒரு 4 வரிக்கு மேல சொல்றதுக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லப்பா. டேய், நீ என்ன எதிர்பார்க்கற? ஒரு சுதந்திரம் இந்த வீட்டுல இருக்கிற ஆண்களுக்கு இல்லாத ஒண்ணு. தனிச்சையா எடுக்கிற முடிவு, அந்த முடிவை விமர்சனம் இல்லாம ஏத்துக்கிறது. அந்த சூழல் எப்பப்போ வரும்? தெரியல. இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சப்பவே நான் ஒன்னு சொன்னேன், எனக்கு பதில் தெரிஞ்சா நான் சொல்றேன்னு. Stop it. டேய், என்னடா இது? இங்க பாருடா, வீட்டுல குடிக்கும்போது அளவா குடிக்கணும். குடிக்கிறது எனக்கு பிடிக்காதுப்பா. இந்த வீடுதான் என்ன குடிக்கவே தூண்டுது. குடிடா, குடிக்கலன்னா நீ செத்துருவன்னு சொல்லுது. ஸ்டாப் இட். வாய மூடுறா. என்னடா என்னென்னவோ பேசுற? எனக்கு வாழவே பிடிக்கலப்பா. என்ன செல்லமா வளர்த்துட்டு இப்ப அப்படியே போட்டு கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்கு. அகிலன், ப்ளீஸ், எதையுமே நிதானமா யோசிச்சா அது சரிப்பட்டு வந்துரும். நிதானம் என்னப்பா? டெத் ஸ்லோவா? இங்க எல்லாமே ஸ்லோவா டெத்ல நடக்குது. இப்படியே போச்சுன்னா வருஷம் வருஷம் எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி, எனக்கு நினைவு நாள் கொண்டாடுற மாதிரி இருக்கும். பாடா, எதை பேசினாலும் நிதானமா யோசிச்சு பேசு. ரைட்? வா, காரு பணம் மட்டும் இருந்தா போதுமாப்பா? ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வேணும். நம்ம மேன்லியா இருக்கிற சுதந்திரம் வேணும்பா. என்ன பார்த்து ஒருத்தி, நீ எல்லாம் கையால் ஆகாதவன், உனக்கெல்லாம் எதுக்கு காதல்னு கேக்குறாப்பா. இந்த சொல்ல கேக்குறப்ப எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். அப்படியே உடம்பெல்லாம் கூசுதுப்பா. யார் திரும்ப போய் கேட்டா? அஞ்சலி. அவதான் போய் பார்த்து அப்படி கேட்டா. நீ உங்க அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை உன்னால பேச முடியல. நீ எப்படி என்ன கட்டிப்ப? நான் எப்படி உன்னை நம்புறதுன்னு கேக்குறாப்பா. அவ கேக்குற கேள்வியில 100% நியாயம் இருக்கு. என்ன கண்டபடி திட்டுறாப்பா. ஆனா எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு அவதானப்பா. என்ன திட்டினாலும் என் மனசு ஒரு நாய்க்குட்டி மாதிரி அவ பின்னாலே தான் போய் நிக்குது. நீங்க என் காதலுக்கு என்னப்பா மரியாதை தந்தீங்க? உங்க பணக்காரத்தனத்துக்கு எதுக்குப்பா என் காதல் அடிமையா இருக்கணும்? உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடு கொடுப்பாங்களா, காரு கொடுப்பாங்களா, பணம் கொடுப்பாங்களா? பிடிக்கலனா எல்லாத்தையும் திருப்பி கொடுன்னு கேட்பாங்களா? Damn it. ஏய் அகில், இட்ஸ் எனஃப். டூ மச். எனஃப். பா, ப்ளீஸ், குடிக்கிறத பத்தி எதுவும் சொல்லாதீங்க. விஷம் குடிக்கிற மனநிலையில நான் இருக்கேன். ஏய்,
அதுக்கு பதிலாக தான் இதை குடிச்சிட்டு இருக்கேன். பேசாம இருங்க. அம்மா என்ன சொல்லிட்டு இருந்த? டேமிட்னு சொன்னேன். நீங்க பேசல, பாரதியும் பேசல, அம்மாவும் ஒரு முடிவுக்கு வரல. இப்ப நான் என்னதான் பண்ணணும்? வாயை மூடிக்கிட்டு போடுறத தின்னுக்கிட்டு குடுக்கறத போட்டுட்டு இருக்கணும், அப்படித்தானே? இந்த அகில ஒன்னும் ஏசியில தூங்குற பணக்கார நாய்க்குட்டி இல்லப்பா. அகில், அம்மாவுக்கு அந்த சம்பந்தம் பிடிக்கல. அஞ்சலி மாதிரி ஒரு பொண்ணு ஏன்பா பிடிக்காம போனோம்? அம்மாவுக்கு ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியலடா. ஆனா நிச்சயமா எனக்கும் அவளை பிடிக்கல. அவ உன் வாழ்க்கைக்கு பொருத்தமாவே இருக்க மாட்டா. அவ இல்லைன்றதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ற. அவ வந்துட்டா இன்னும் அதிகமா ஃபீல் பண்ணுவடா நீ. அஞ்சலி கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் என்னால பதில் சொல்லவே முடியலப்பா. பாரதி அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் போறான். ஆனா நான் ஆசைப்பட்ட பொண்ணு கிட்ட அசிங்கமா திட்டு வாங்கிட்டு இருக்கப்பா. நான் என்னப்பா பண்றது? நல்லதோ கேட்டதோ ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும்ல. அஞ்சலி என் வாழ்க்கையில இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுட்டா பால்பாசாவான முடிவு எடுத்துருவான்ப்பா. இப்பவே காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் யாரும் கார்ல கூட ஏத்த மாட்டாங்க. ஆனா பாரதி மாமா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காரு, பிளேன் எல்லாம். எல்லாரும் என் நிறத்தை பார்த்தப்ப என்ன கண்ணமாவா பார்த்தது பாரதி மாமா தான். அவரால் தான் இப்படி ஒரு பயணம். நாளைக்கு நேரம் இதே மாதிரி ஒரு நிஜ பிளேன்ல நான் ஜொயின்னு போவேன். எத்தனை செட் ட்ரெஸ் எடுத்து வைக்கலாம்? கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அங்க போய் துவைச்சு போட்டுக்கலாமா, இல்ல தினத்துக்கு ஒண்ணு எடுத்துட்டு போலாமா? அங்க எத்தனை நாள் இருப்போன்னு தெரியலையே. அட மங்குனி கண்ணம்மா, இது கூட தெரியலையா? ஒரு 5-6 எடுத்து வச்சுட்டு அப்புறமா பாரதி மாமா கிட்ட கேட்டுக்கலாம். பாரதி மாமா, ரொம்ப டயர்டா இருக்கீங்க. நான் வேணா சூடா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? நான் குளிக்க வெந்நீர் வைக்கட்டுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் என்னமோ மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? ஒரு 5 செட் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு மேல ஏதாவது வைக்கணுமா? என்ன எடுத்து வைக்கிறதுன்னு தெரியல. உங்களை கேட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாமேன்னு விட்டுட்டேன். இப்படியே ராத்திரிக்குள்ள ரெடி பண்ணி வச்சுட்டேனா அப்பதான் நாளைக்கு வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு பார்த்தேன். ஊருக்கு போறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டியா? ஆமா, மானசீகமா. அது என்ன நாடு? ஸ்விட்சர்லாண்டா? அங்கதான். அங்கேயே போயிட்டு வந்துட்டேன். நீங்க அன்னைக்கு போட்டோ எல்லாம் காட்டி இங்கெல்லாம் போறோம்னு சொன்னீங்கல்ல, அங்கெல்லாம் நின்னு உங்க கூட ஒரு போட்டோவே எடுத்துட்டு வந்துட்டேன் நானு. அப்படியா?
தீவிரமான சிந்தனையா இருக்கீங்க? இல்லை, அப்பாவோட ரூமில் அகிலன் பேசிட்டு இருந்தான். அவன் கல்யாணம் நின்று போகிறத பற்றி பேசிட்டு இருந்தான். அண்ணன் ஹனிமூன் சந்தோஷமா போகிறான் அப்படின்றத பற்றியும் பேசினான். குறையாவோ குத்தமாலாம் எதுவுமே சொல்லல. ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஆழமான வலி, ஏமாற்றம் எல்லாமே இருக்கு. அவன் அஞ்சலி ரொம்ப மிஸ் பண்றான். அதனால நிறைய குடிக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம ஹனிமூன் போக கிளம்பிட்டு இருக்கோம். இது சரியானு உள்ள ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு. அதை பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கேன். உங்க தம்பி ரொம்ப கொடுத்து வச்சவரு. சாதாரணமா ஒருத்தரோட கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்ட சொன்னா அத ஒரு காதுல வாங்கி மறு காதுல விட்டுருவாங்க. இல்ல ஒரு 2 வார்த்தை ஆறுதலா சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க அப்படி இல்ல. உங்க தம்பி பிரச்சனைய உங்க பிரச்சனையா நினைச்சு அத தோள்ல தூக்கி சுமந்துட்டு இருக்கீங்க பாருங்க. உங்க மனசுல எழுந்த கேள்வி கரெக்ட் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம தேனிலவுக்கு போறது சரியில்லைதான். உங்க மனசும் என் மனசும் வேற வேறையா சிந்திக்காது பாரதி மாமா. இல்ல, நீ வெளிநாடு போகணும்னு ரொம்ப ஆசையா இருந்த. ஆமா இருந்த. நீங்களும் தானே நான் ஆசாசியா கூட்டிட்டு போனோன்னு இருந்தீங்க. அது இல்ல கண்ணம்மா, உனக்குள்ள ஒரு கனவை வளர்த்துட்டு அதை கலைக்கிறமே அப்படின்னா. இங்க பாருங்க, மனசுங்கிறது ஸ்கூல்ல இருக்கிற பிளாக் போர்டு மாதிரி. அதுல ஒவ்வொரு வாத்தியாரும் ஒவ்வொன்னும் எழுதிட்டு போவாங்க. பீரியட் முடிஞ்சதும் போர்டுல இருக்கிறத அழிச்சிருவாங்க. அதே மாதிரிதான் இப்ப நான் எனக்குள்ள இருந்த சுவிட்சர்லாந்து கனவை நான் அழிச்சிட்டேன், அவ்வளவுதான். தேங்க்ஸ் கண்ணம்மா. நான் தான் மானசீகமா ஏற்கனவே அங்கெல்லாம் போய் போட்டோவே எடுத்துட்டு வந்துட்டேன். உனக்கு வருத்தமே இல்லையா? இல்ல பாரதி மாமா, நீங்க தான் என் உலகம். நீங்க ஏங்குறபடி ஏங்குற மனுஷி தான் நான். நன்றி கண்ணம்மா. நீங்க அகிலன் அஞ்சலி கல்யாணத்தை எப்படி எல்லாம் பண்ணலான்னு ஏற்பாடு பண்ணுங்க. நாம எப்ப வேணாலும் வெளிநாடு போய்க்கலாம். தேங்க்ஸ். பாய். ஓய், என்ன சிரிக்கிற? அதெல்லாம் அகிலன் கல்யாணம் முடிஞ்சதும் கண்டிப்பா ஒரு நாள் நாங்க ஜோயின்னு போவோம். பாரதி அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் போறான். ஆனா நான் ஆசைப்பட்ட பொண்ணு கிட்ட அசிங்கமா திட்டு வாங்கிட்டு இருக்கேன்ப்பா. நீங்க என் காதலுக்கு என்னப்பா மரியாதை தந்தீங்க? உங்க பணக்காரத்தனத்துக்கு எதுக்குப்பா என் காதல் அடிமையா இருக்கணும்? அஞ்சலி என் வாழ்க்கையில இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுட்டா மால்வாசாவான முடிவு எடுத்துருவோம்ப்பா. இப்போ அஞ்சலி நம்ம வீட்டுக்கு வேணான்னு முடிவெடுக்கிற இடத்துல நம்ம இல்லை. அஞ்சலி இல்லைன்னா அகில அழிஞ்சு போயிடுவான். அவனுக்குள்ள அப்படி ஒரு தீராத காதல். அவனை நேசிக்கலடா. உன் காதலுக்கு அவ தகுதியானவ இல்லைன்னு நம்மளால இப்ப சொல்லவும் முடியாது. அதை ஏத்துக்கிற பக்குவத்துல அவனும் இல்லை. உண்மையை உடைச்சு சொல்லலாம், பாரதி தான் என் காதல், பாரதி தான் என் உலகம். ஒரு தீவிரமான ஒருதலை காதலோட இருக்காடான்னு சொல்லலாம். இத்தனை நாள் கழிச்சு இதை ஏன்டா சொல்லன்னு சந்தேகம் வருமே தவிர நம்பிக்கை வராது. அகிலன் ஒரு கண்மூடித்தனமான ஒரு காதலோட இருக்கான். அஞ்சலியை தவிர அதுக்கு வேற மருந்தே இல்லை. அஞ்சலி சரியா தப்பான்றது இப்ப பிரச்சனையே இல்லை.
அவன் தன்னோட ஆள் மனசுல அஞ்சலியோட வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையை கலைக்கணும்னு நினைச்சா அப்புறம் அகிலனை இழக்க வேண்டியது இருக்கும். அகிலனுக்காக இந்த கல்யாணத்தை நடத்தி தான் ஆகணும். ஆனா அஞ்சலி நாம காதலிக்கிறதா சொல்லுவேன். முதல்ல பாரதி மாமா தான் அவரோட காதலை சொன்னாருன்னு சொல்லுவேன். எனக்கு பயமா இருந்துச்சு, என்ன அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி பேசுவார்னு சொல்லுவேன். அஞ்சலி இந்த வீட்டுக்கு வந்தாலும் அவன் என்னை டார்ச்சர் பண்ணாம இருக்க மாட்டா. அதே சமயம் அவ எந்த நேரத்துல என்னவா மாறுவான்னு நம்மளால சொல்லவே முடியாது. நாளைக்கு எல்லா பழியும் என் மேல போட்டு பாரதி மாமா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னாலும் சொல்லுவான். அவளோட ஆட்டிடியூட்ல ஒட்டு மொத்த குடும்பமும் ஆட்டம் கண்டுரும். அஞ்சலி மேல இருக்க கண்மூடித்தனமான அன்புல அகிலனே வேற விதமா மாறக்கூடிய சிச்சுவேஷன் ஏற்படலாம். அஞ்சலி கல்யாணம் இல்லைன்னா அகிலன் உயிரோட இல்லை. அஞ்சலி அகிலனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா யார் வாழ்க்கையிலையும் நிம்மதி இருக்காது. அஞ்சலியோட சேர்ந்து ஒரே வீட்டில் வாழ்றது கண்ணம்மாக்கு சேஃப்டி இல்லை. அவன் மறுபடியும் டாமினேட் பண்ணணும்னு நினைப்பா, அவளை அடக்கி வைக்கணும்னு நினைப்பா. கண்ணம்மாக்கு அம்மா கிட்ட இருந்து விடுதலை வேணும். அப்படின்னா நான் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நான் இந்த வீட்டை விட்டு போனேன்னா அஞ்சலி அகிலன் கல்யாணம் நடக்கணும். ஆமா, அகிலன் அஞ்சலி கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு நானும் கண்ணம்மாவும் வீட்டை விட்டு போறது தான் சரி. வீட்டை விட்டு போறதுக்கு அம்மா அவ்வளோ லேஸ்ல சம்மதிக்க மாட்டாங்க. வீட்டை விட்டு போய் சென்னையில் வேற இடத்துல வாழ முடியாது. தெளிவான அழகான வாழ்க்கை வாழணும்னா இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிறது தான் சரி. ஹலோ ஹலோ, யாரு? தினேஷ், நான் பாரதி பேசுறேன். ஹேய் சொல்றா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. என்ன மேட்டர் சொல்லு. மச்சான், நான் யூஎஸ் வரலான்னு இருக்கேன்டா. அங்க ஏதாவது ஜாப் ரெடி பண்ண முடியுமா? டேய் 3 இயர்ஸ் பேக் அப்பவே நான் உன்னை கூப்பிட்டேன், நீ தான் வர மாட்டேன்னு சொல்லிட்ட. சரி எப்போ வர? இப்போ வரேன்டா. ஜாப் ரெடி பண்றியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லடா. எனக்கு இங்க ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு, எனக்கே ஒரு நல்ல கார்டியாலஜிஸ்ட் தேவை. ஆனா நீ தான் ஹோம் பெட்டாச்சே, வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணி வர மாட்டேன்னு சொல்லிடுவேன். இந்த வாட்டி அப்படிலாம் இல்லடா, கன்ஃபார்மா வரேன். முடிஞ்சா அங்கேயே செட்டில் ஆயிடுறேன் வித் மை ஒய்ஃப். ஓ, மேரேஜ் வேற பண்ணிக்கிட்டியா? அப்பனா கன்ஃபார்மா வந்து செட்டில் ஆயிருவேன். யா, இட்ஸ் ஓகேடா. தேங்க்யூடா. நான் ஜாப் ரெடி பண்ணிட்டு கால் பண்றேன். யா, நீ வா. ஓகேடா, பை பை. கண்ணம்மா, ம்? ஒரு நிமிஷம் உட்காரேன். கண்ணம்மா, ஒரு நிமிஷம் உட்காரு கண்ணம்மா. பெருக்கிட்டு இருக்கேன்ல. அட உட்காரு கண்ணம்மான்ற. என்னங்க நீங்க விளக்கமாறு பிடிச்ச கை. பரவாயில்ல, குறையும் பெருக்கிட்டு வரேன், கொஞ்சம் இருங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், உட்காரு. கையாச்சும் கழுவிட்டு வரேங்க. அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். ஐயோப்பா, புடிச்சா புடிச்ச புடிதான், முரட்டு மனுஷன். சரி, என்ன விஷயம்னாவது சொல்லுங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் கண்ணம்மா. அகிலனுக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அதான் எனக்கு தெரியுமே. எப்படி? இந்த மனசு என்ன யோசிக்குதுன்னு இந்த மனசுக்கு தெரியும். அப்படியா? ஆ, ம். இப்ப நான் என்ன யோசிச்சேன்னு சொல்லு. ஆ, நம்ம குடும்பத்தை பத்தி ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? ம். ஆ. அகிலனை பத்தி தான். இப்படியே விட்டா அகிலன் நமக்கு இல்லாம ஆயிடுவான் கண்ணம்மா. ஆமாங்க, அவர் அஞ்சலி மேல அவ்வளோ பைத்தியமா இருக்காரு. அது மட்டும் இல்ல கண்ணம்மா, நிறைய குடிக்கிறான். இவ்வளவு பெரிய குடும்பம், பணக்கார வாழ்க்கைனாலும் எங்களுக்கு குடி கல்ச்சரா இருந்ததே இல்லை. அஞ்சலிக்கும் உனக்கும் கல்யாணம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, அவர் மனசுக்குள்ள ஒரு மது விளக்கு
தானா அமலுக்கு வந்துடும். ம். ஆனா அஞ்சலி இந்த வீட்டுக்கு வந்தா உங்க தயக்கம் எனக்கு புரியுது. அஞ்சலி மறுபடியும் என்னை கஷ்டப்படுத்துவான் தானே பாக்குறீங்க. ம், அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு பழக்கப்பட்ட ஒண்ணுதானே. உனக்கு கஷ்டமாவே இருக்காதா? ஆட போங்க பாரதி மாமா, என் லைஃப்ல கொஞ்சோண்டு பார்த்ததுக்கே இவ்ளோ ஃபீல் பண்றீங்க. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து எவ்ளோ வாங்கியிருக்கோம். ஏச்சும் பேச்சும் கேக்குறது தான் எங்க என்டர்டைன்மெண்ட்டே. எப்படி கண்ணுமா எல்லாத்தையும் இவ்ளோ மகிழ்ச்சியா எடுத்துக்கிற? இந்த ரூம்குள்ள நீங்க காட்டுற அன்புக்கு முன்னாடி வேற எந்த கஷ்டமும் எனக்கு கஷ்டமா தெரியாது. கண்ணம்மான்னு நீங்க கூப்பிடுற அழக நினைச்சே இந்த ஆயுசையே கழிச்சிடலாம் தெரியுமா? அப்படியா?